ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனல்ல பகவானிடம் இங்கேதான் நான் நிரந்தரமாக தங்குவேன் என்று மகாலட்சுமி தாயார் கூறிய இடங்களை பத்தி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் தேவதை மட்டுமல்ல, ஒழுக்கம், அமைதி, மங்களம், கருணை ஆகியவற்றின் வடிவம். மகாலட்சுமி தாயார் எங்கும் நிரந்தரமாக தங்கியிருப்பதில்லை. அவள் தங்கும் இடத்தில் பூர்வ புண்ணிய, தூய்மை, ஒழுக்கம், பண்பு தேவை. மகாலட்சுமி தாயார் தங்குவதற்கான கூறப்படும் 15 இடங்கள் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. யானை முகம், பசுவின் பின்புறம், வாசமுள்ள வெண்மை மலர்கள், ஏற்றிய விளக்கு, சந்தனம், தாம்பூலம், கோமியம், கன்னி பெண்கள், அதிகம் பேசாத பணிவானவர்கள், வேதம் ஓதும் உத்தமர்கள், உள்ளங்கை, குதிரை டமாரம், பசுமாட்டின் கால், மங்கள சின்னங்கள் நிறைந்த இடங்கள். இவை அனைத்தும் சுத்தம், ஒழுங்கு, மங்களம் என்பதை குறிக்கும் ஆன்மீக குறியீடுகள். மகாலட்சுமி தாயார் விரும்பும் மங்கள பொருட்களாக புராணங்கள் குறிப்பிடப்படுவது மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், எலுமிச்சை, துளசி, மாக்கோலம், மாவிலை தோரணம், கண்ணாடி, பூரண கும்பம், வில்வ இலை, நெல்லிக்கனி, செவ்வந்தி பூ. இவை அனைத்தும் மங்களத்தின் அடையாளங்கள். எந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் விருப்பமுடன் தங்குவாள்? ஒருமுறை ஸ்ரீமன் நாராயணர் நீ எந்த இடத்தில் தங்குவாய் என்று கேட்டபோது மகாலட்சுமி தாயார் சொன்ன பதில் புராணங்களில் இவ்வாறு வருகின்றது. எளிமையும் அழகும் கொண்ட பெண் வசிக்கும் வீடு, சண்டை சச்சரவுகள் இல்லாத இல்லம், இனிய சொற்களால் பேசும் மனிதர்கள் உள்ள இடம், உணவை பிறருடன் பகிரும் மனம் உள்ள வீடு, தானியங்கள் ஒழுங்காக சேமிக்கப்பட்ட இடம், அரிசி, நெல் போன்றவற்றை சிதறாமல் குவிக்கப்பட்ட வீடு, வலம்புரி சங்கு இருக்க இடம். செல்வம் என்றால் பணம் மட்டுமல்ல, ஒழுங்கு பிளஸ் அன்பு பிளஸ் பகிர்வுதான் உண்மையான ஐஸ்வர்யம். தாமரை, ஸ்வஸ்திக், மஞ்சள் 3 முக்கிய அடையாளங்கள். செந்தாமரை கல்வி, செல்வம், தூய்மை. ஸ்வஸ்திக் உலக அளவிய மங்கள சின்னம், விநாயகருக்கும் மகாலட்சுமிக்கும் உரியது. மஞ்சள் எல்லா நல்ல காரியங்களின் தொடக்கம். அதனால்தான் மஞ்சள் பிள்ளையார் வைத்து நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கின்றோம். பொன் என்றாலே மகாலட்சுமி. அதனால்தான் பொற்காசுகளில் மகாலட்சுமி வடிவம் பதிக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். மனமாற வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள், நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை என்று கூறி இந்த சிறப்பான நம்பிக்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.